10th question solve பண்ணலாம். Give your own examples of matrices satisfying the following conditions in each case. A and B such that AB is not equal to BA. இப்போ நம்மளா மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். அவங்க வந்து 2/2ன்னு சொல்லலை, 3/3 சொல்ல எந்த கண்டிஷனுமே கிடையாது. நம்ம 2 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அப்போ ஏபி மல்டிபிள் பண்ணும்போது ஒரு ஆன்சரும் பிஏ மல்டிபிள் பண்ணும்போது ஒரு ஆன்சர் ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா ஏ அண்ட் பி சச் தட் ஏபியை மல்டிபிள் பண்ணாலும் பிஏவை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 வரணும். சரியா? ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷன். அண்ட் ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் 0வாக இருக்கக்கூடாது. அடுத்து தேர்ட் கண்டிஷன் ஏ அண்ட் பி சச் தட் ஏபி வந்து 0வாக இருக்கணும், ஆனால் பிஏ வந்து 0வாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரே மேட்ரிக்ஸை வச்சு இது மூணுத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஒரு சப்டிஷனுக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் இதை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த சம்முக்கு இது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணி அது கரெக்டாக வரலன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து செய்கிற மாதிரி ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏபியும் பிஏயும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இங்கே நான் ஏ மேட்ரிக்ஸ் 2 1 4 4 1 5 3 -1 2 2 1 3 இது எடுத்திருக்கேன். சரிங்களா? 2 ரோ 3 காலம் இருக்குது, 3 ரோ 2 காலம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னால இது ரெண்டுத்தையும் என்னால் மல்டிபிள் பண்ண முடியும். கிளியரா? இப்போ ஏபி முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். 2 1 4 4 1 5 3 -1 2 2 1 3. Same first row first column. 2 3s are 6. 1 into 2 2. 4 1s are 4. First row second column. 2 into -1 -2. 1 into 2 2. 4 3s are 12. Second row first column. 4 3s are 12. 1 2s are 2. 5 1s are 5. 4 into -1 -4. 1 into 2 2. 5 3s are 15. 6 plus 2 எவ்வளோ? 8. 8 plus 4 12. 14 19 12 11 13. இது வந்து ஏபியோட வேல்யூ. இதே மாதிரி பிஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பி இன்டூ ஏ. பி மேட்ரிக்ஸ் முதல்ல எழுதியிருக்கேன், அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். சேம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 3 2s are 6. -1 into 4 -4. 3 1s are 3. -1 into 1 -1. 3 4s are 12. -1 into 5 -5. 2 2s are 4. 2 4s are 8. 2 1s are 2. 2 1s are 2. 2 4s are 8. 2 5s are 10. 1 into 2 2. 3 4s are 12. 1 into 1 1. 3 1s are 3. 1 into 4 4. 3 into 5 15. That is equal to 6 minus 4 2. 3 minus 1 2. 12 minus 5 7. 4 plus 8 12. 2 plus 2 4. 8 plus 10 18. 2 plus 12 14. 1 plus 3 4. 4 plus 15 19. இது கண்டிப்பாக ஏபி கிடையாது இல்லையா? ஏபியோட மேட்ரிக்ஸ் 2/2ல இருந்துச்சு, பியோட மேட்ரிக்ஸ் 3/3. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏபியை மல்டிபிள் பண்ணாலும் பிஏ மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 வரும் இல்லையா? இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்ன, பி மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். 0 -3 0 4. பி மேட்ரிக்ஸ் வந்து 4 3 0 0. ஃபர்ஸ்ட் ஏபி மல்டிபிள் பண்ணலாமா? 0 -3 0 4. 4 3 0 0. சேம் ரோ காலம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 0 into 4 0. -3 into 0 0. 0 into 3 0. -3 into 0 0 தான். 0 into 4 0. 4 into 0 0 தான். 0 into 3 0. 4 into 0 0. ஸோ 4 0 1 2 3 4.
இதே மாதிரி BA செஞ்சு பார்க்கணும். சரியா? BA செஞ்சு பார்க்கும்போது 0 வருதா கண்டுபிடிக்கணும். BA வேல்யூ எழுதியிருக்கேன். B மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் A மேட்ரிக்ஸ். இப்போ நார்மலாக மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 into 0 0, 3 into 0 0 தான். அடுத்து 4 into -3 -12, 3 into 4 வந்து +12, 0 into 0 0, 0 into 0 0, 0 into -3 0, 0 into 4 0 தான் இல்லையா? ஸோ ஆன்சர் 0, -12 +12 0, இது ரெண்டுமே 0 தான். ஸோ AB வேல்யூவும் 0 வந்தது, BA வேல்யூ 0 வந்துச்சு. ப்ரூஃப் பண்ணிட்டோமா? தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? அண்ட் இதில் இன்னொரு விஷயம், A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும் 0 இல்லை. அந்த கண்டிஷன் கொஷனில் கொடுத்தது அப்படியே எழுதிடலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷனோட கொஷின் பாருங்கள். AB 0 ஆகணும், ஆனால் BA வந்து 0 ஆகக்கூடாது. A மேட்ரிக்ஸ் 0 1 0 0 எடுத்திருக்கேன், B மேட்ரிக்ஸ் 1 0 0 0 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ AB ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 0 1 0 0, Bயோட வேல்யூ 1 0 0 0, which is equal to first row first column. 0 into 1 0, 1 into 0 0, 0 into 0 0 plus 1 into 0 0. அடுத்து ரெண்டுமே 0, அப்போ 0 into 1 0 தான் ஆகும். 0 into 0 0 தான். Again 0 into 0 0, 0 into 0 0 தான். அப்போ நாலுமே 0 ஆயிடுச்சா? 1 2 3 4. அடுத்து BAக்கு செக் பண்ணும். ஸோ B மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதணும். 1 0 0 0, 0 1 0 0. First row first column 1 into 0 0, 0 into 0 0, 1 into 1 1 plus 0 into 0 0. Second row first column நாலுமே 0 தான் இருக்கு, அப்போ 0ன்னு எழுதிடலாம். 0 into 1 0, 0 into 0 0, that is equal to 0 1 0 0. ஸோ BA ஓட வேல்யூ வந்து 0 கிடையாது, ஆனால் A வேல்யூ 0. இதுதானே நம்ம கண்டிஷன். ப்ரூஃப் பண்ணிட்டோமா? therefore AB is equal to 0 and BA is not equal to 0. கிளியரா? அண்ட் இதுலையும் A மேட்ரிக்ஸ் 0 கிடையாது, B மேட்ரிக்ஸும் 0 கிடையாது. எல்லாருக்குமே சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ரிக்ஸ் என்னென்னு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து அந்த டைமில் எதுவுமே நம்ம வந்து செக் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கு இதுதான் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Show that f of x, f of y is equal to f of x plus y, where f of x is equal to cos x minus sin x 0, sin x cos x 0 0 0 1. ஸோ இதுதான் f of x ன்னு கொடுத்துட்டாங்க. f of yனா x இருக்க இடத்துல y நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் இல்லையா? ஸோ சொல்யூஷனில் நம்ம கொடுத்துருக்கதை எழுதிடலாம். f of x is equal to cos x minus sin x 0, sin x cos x 0 0 0 1. இது f of x. இப்போ f of y எப்படி இருக்கும்? சேம் cos y sin y 0 minus sin y cos y 0 0 0 1. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. f of x into f of y, சேம் ரோ காலம் மெத்தட். ஏன்னா cos xலாம் வரனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், மற்றபடி ரொம்ப ஈஸி தான். sin x இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு சம்மும் செஞ்சுருப்போம். 0 0 1. இது f of x ஓடது. இதே மாதிரி f of y, அப்போ cos y minus sin y 0, sin y cos y 0 0 0 1. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். cos x cos y, அப்போ cos x cos y minus sin x sin y. கீழே எழுதிக்கலாம், ஏன்னா இடம் பத்தாது. minus sin x sin y plus 0, 0 into anything 0, 0 into 0 0. அடுத்து first row second column cos x minus sin y, அப்போ minus cos x sin y minus sin x கீழே minus sin x cos y 0 into 0 0, cos x into 0
0, sin x into 0, 0, 0 into 1, 0. இதான் first ரோவே இப்போ தான் செஞ்சுருக்கோம். இப்போ second row பார்க்கணும். Second row first column sin x cos y. Cos x sin y. Plus 0. அந்த 0 மட்டும் லாஸ்ட்டில் நம்மளே போட்டுடலாம். அப்புறம் sin x sin y மைனஸ் இருக்கு. Minus sin x sin y plus cos x cos y plus 0. அடுத்து sin x into 0, cos x into 0, 0 into 1, 0. அடுத்து 0 into anything. இது ஃபுல்லாக 0 தான் பாருங்கள். 0 into cos y, 0. 0 into sin y, 0. 1 into 0, 0. 0 into sin y, 0. 0 into cos y, 0. 1 into 0, 0 தான். 0 into 0, 0. Again 0 into 0, 0. Plus 1 ones are 1. இப்போ ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு சம் செய்யும் போது sin x plus y ஓட வேல்யூ எழுதியிருப்பேன் இல்லையா? sin x cos y plus cos x sin y. அடுத்தது cos x plus y is equal to cos x cos y minus sin x sin y. இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? இது எழுதணும்னு கிடையாது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. cos x cos y minus sin x sin y. இது இருக்கா? cos x plus y. இதுவும் அதே தான், பட் மைனஸ் வேல்யூ எடுத்துடணும். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். இங்கே 0, இங்கே 0. இது சைனு காசு, அப்போ வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே மைனஸ் இருக்கிறது இது வந்து காசு தான். காஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் 0. இது 0, 0, 1. இந்த 4 விஷயம் மட்டும் நம்ம மாற்ற போகிறோம் சரிங்களா? எப்படி வந்ததுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 0, 0, 1, 0, 0, 1. ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தது. இப்போ அந்த டீட்டா இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தானே எழுதுவோம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். 12th question பார்க்கலாம். 12th question பாருங்க. If A is a square matrix such that A square is equal to A. A into A பண்ணா A தான் ஆன்சர் வரும்னு சொல்லிடுறாங்க. Find the value of 7A minus I plus A whole cube. இப்படி கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given என்னன்னு எழுதிடலாம். A வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ ஸ்கொயர் பண்ணாலும் அங்கே ஏ தான் வரும்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரூஃப் பண்ணும்? 7A மைனஸ் ஐ ப்ளஸ் ஏ ஹோல் கியூப். கரெக்டா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்ம மேட்ரிக்ஸ்லாம் எதுவும் செய்ய போகிறதில்ல, இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண தான் போகிறோம். 7A மைனஸ் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா. அப்போ ஏ கியூப் plus 3a square b plus 3ab square plus b cube. இங்கே வேணால் எழுதவா? a plus b whole cube நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? a plus b whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. கிளியராக இந்த ஃபார்முலாவில் தான் எழுதியிருக்கேன். a இருக்கிற இடத்துல i, b இருக்கிற இடத்துல ஏன்னு எழுதியிருக்கேன். that is equal to 7a minus I cube. I மேட்ரிக்ஸை எத்தனை வாட்டி மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு I மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் I மேட்ரிக்ஸ் இன்ட்டு எனி திங் சேம். அப்போ I ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிவிட்டு 3aன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கேயும் அதே தான். I மேட்ரிக்ஸ் ரிமூவ் பண்ணால் 3a ஸ்கொயர் ப்ளஸ் a கியூபை a ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ அடுத்த லைனில் 7a மைனஸ் I ப்ளஸ் 3a ப்ளஸ் 3a. ஏன்னா ஏ ஸ்கொயர்னா ஏ ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இருக்க இடத்துல நான் ஏன்னு எழுதிக்கலாமா? ஏ இன்ட்டு ஏ. இப்போ நெக்ஸ்ட் லைன் 7a மைனஸ் ஐ ப்ளஸ் 3a 3 6a ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயரா? அப்போ இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக நான் ஏ மட்டும் எடுத்துக்கலாமா?
அடுத்த லைனில் 7a மைனஸ் ஆஃப் I 6 ப்ளஸ் எதுவுமே இல்லைன்னா 1 7a. இப்போ அடுத்து பாருங்கள் 7a மைனஸ் உள்ள கொண்டு போகலாம் மைனஸ் I மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7a 7a மைனஸ் 7a கேன்சல் மைனஸ் I தான் இதோட வேல்யூ சரிங்களா. 7a மைனஸ் I ப்ளஸ் a ஹோல் கியூபோட வேல்யூ என்ன மைனஸ் I. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.